ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் அப்போவே இல்லை, கொஞ்சம் அந்த பிஃபோர் நம்ம டைட்டில் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பேசிக்கலாம் பர்சனல் திங்ஸ். ஓகே, பர்சனல் திங்ஸ்னால் இட்ஸ் நாட் மை ஓன் பர்சனல், இட்ஸ் அபவுட் எவ்ரிபடி. ஓகேவா? எல்லார பற்றியும் தான் பேசுவேன் நான் எது பேசினாலும். ஓகே, ஸோ எல்லோரும் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, ரியலி வெரி சாரி, 1 வீக் எடுத்துட்டேன்ல பிரேக்கு. லாஸ்ட் சண்டே தான் உங்களுக்கு ஒரு எபிசோட் வந்தது. இன்றைக்கி மறுபடியும் சாட்டர்டே நான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் 1 வீக் 8 days டைம் எடுத்துட்டேன் ஒரு சின்ன ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்டு ஒரு சின்ன ஸ்டோரி லைன் மட்டும்தான் என் மைண்டுக்கு வந்தது. பிகாஸ் இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸாக தட் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு. ஸோ மார்னிங் 3:30க்கு எழுந்திரிச்சிட்டு வீட்டில் எல்லாம் வேலை பண்ணி விளக்கேற்றிட்டு டெம்பிளுக்கு போய் வந்து ரொம்ப டயர்டாகிடுவேன் மார்னிங். அண்டு அந்த டயர்ட்னஸில் என் பிரெயின் சுத்தமாக ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் இப்போ வரைக்கும் எந்த ஸ்டோரி லைனும் நான் திங்க் பண்ணல. பட் என்னென்னா, எல்டர்ஸ் ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம், எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸில் மூலக்ஷ்மி கூட போயிட்டு இருந்தாங்க. சீனியர்ஸ் ஏன் லவ்வில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ஐ ப்ராமிஸ்டு, சரி அந்த மாதிரி ஸ்டோரி தான் நான் சொல்லுவேன், இது நெக்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு அவங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னா. ஸோ அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2 days தான் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியா மேலே தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். ஒரு சின்னதாக தான் ஸ்டோரி லைனு, ஒரு மேக்ஸ் ஒரு 5 episodes வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா, அதுக்கு மேலே 5 episodesக்கு மேலே வந்துச்சுன்னா அதிசயம்தான். அப்போது நான் நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். தட் வாவ் கருணா, யார் ஒரு சின்ன லைன் கிடைச்சாலும் உன்னால் ரொம்ப நல்லா எலாபரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, this is about the story line. And சரி, ஸ்டோரி லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் அப்படின்னது கீழே மென்ஷன் பண்ணுங்கள். லைஃப்பில் எத்தனை மெம்பர்ஸ்க்கு லவ்வில் ஆகுது, ஜாபில் ஆகுது, இல்லைன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஆகட்டும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் நடுவில், வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்குன்னுது கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் எத்தனை செகண்ட் சான்சஸ் எந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னுது நான் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ பட் நான் ஒன்று என்ன சொல்லணுன்னு நினச்சேன்னா, எஸ்பெஷலி லைஃப்பில் நிறையா வரும் சான்சஸ். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு தப்பான விஷயம் ஏதாவது செஞ்சாலும் அவங்க நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க, பிகாஸ் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, பேரண்ட்ஸ் நமக்கு நிறையா சான்சஸ் கொடுப்பாங்க, நாட் ஜஸ்ட் செகண்ட் சான்ஸ். அண்ட் நம்ம கூட நம்ம சிப்ளிங்ஸ் நடுவில் ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நம்மளும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்போம் இல்லையா? பட் லவ்வில் செகண்ட் சான்ஸ்னது இட்ஸ் பிளெஸ்ட். அஃப்கோர்ஸ் ஒரு மனுஷன் எத்தனை டைம் ஆகுது லவ் பண்ணலாம், பட் ட்ரூ லவ்னது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ரூ லவ் கிடைக்கும்போது ஒரு தடவை மிஸ் ஆனாலும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ட்ரூ லவ் நம்ம லைஃப்பில் வந்துச்சுன்னா அது ஒரு செகண்ட் சான்ஸாக நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த 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 லவ் நம்ம ஆல்ரெடி லவ் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு லவ் எக்ஸ்பீரியன்ஸை கூட ஓவர் கம் பண்ண முடியும் இஃப் யூ ரியல்லி டேக் தட் செகண்ட் சான்ஸ்.
எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மனுஷன் இருக்காங்க, அவங்க வந்து பின்னு ஒரு ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணியிருந்தாங்க. பட் டியூ டு சம் கண்டிஷன்ஸ் அவங்க டிட்டாச் ஆகிட்டாங்கன்னு நினைக்கலாம். அப்போது ஏன்னு பர்சனுக்கு பி ஆல்ரெடி டிட்டாச் ஆகிட்டாங்க. சி ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு சிஎன்ஏ பர்சன் அவங்க லைஃப்குள்ளே வரும்போது அண்ட் ஹூ இஸ் ரியல்லி ரிசம்பிளிங், அவங்க பி மாதிரியே இருக்காங்க, அந்த லவ்வு கேரு எல்லாமே அவங்க மாதிரியே இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லவ்வை மிஸ் பண்ணாதீங்க, டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. பிகாஸ் செகண்ட் சான்ஸ், அதுவும் லவ்வில் அந்த மாதிரி பியூர் லவ் கிடைக்கும்போது கண்டிப்பாக யூ ஷுட் நாட் allow them to go. ஓகே, அப்பப்பா மேடம் ரொம்ப பேசிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இந்த வீடியோ நான் பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகேவா? பிகாஸ் செகண்ட் சான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரியணும் எல்லாருக்கும். அதுவும் ஒரு செகண்ட் சான்ஸு 35 and above இல்லை 40 and above கிடச்சிச்சின்னா அது ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிலோ 30 ஏஜ் குரூப் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கடிச்சிச்சு வாட் யூ சே, தோ தே கெட் த செகண்ட் சான்ஸ் பிலோ 30 years, அவங்க என்னென்னா அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸோ அந்த கேரோ அவ்வளோ தெரியாது, அது அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது. 35 and above people will have more மெச்சூரிட்டின்றது என்னோட ஒப்பீனியன்ப்பா. ஐ எம் நாட் சேயிங் தட் 30 and below அவங்களுக்கு லவ் பற்றி தெரியாதுன்னு சொல்லலை. பட் என்னென்னா 35 and above அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவல்ஸ் வேறு லெவல். அதுவும் 45 and aboveனால் அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அவங்க லைஃப்பில் எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் கிடைக்கிற அந்த செகண்ட் சான்ஸோட, அதுவும் லவ்வில் கிடைக்கிற செகண்ட் சான்ஸோட அந்த பியூட்டி மறக்கவே முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான் நான் இப்போ சொல்ல போகிறது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் அபவுட் செகண்ட் சான்ஸ். ஓகே, இது வந்து ஒரு 40-45 years ரெண்டு, ஒரு லேடி வந்து 40 years, ஒரு லேடி வந்து 45 years ஏஜ் குரூப்பில் அவங்களுக்குன்னு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் எப்படி கிடைச்சிது, ஓகே, அவங்க எப்படி அவங்க லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அப்ரோச் பண்ணாங்க, இதுதான் இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் எனக்கும் அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. சரி, அதை நான் ஸ்லோவாக டெவலப் பண்ணிக்கிறேன். பட் இந்த வீடியோவில் நான் என்னென்னா மெயின் லீட்ஸோட இன்ட்ரோ கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஓன்லி ஜஸ்ட் ஐ வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் த மெயின் லீட்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகே, ஸோ ஒரு லீடு வந்து நேம் வந்து ருபீனா. ஓகே, இவங்க என்னென்னா இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு அண்ணன் இருப்பாங்க, பிரதர், அண்ட் ஷீ இஸ் த யங்கர் ஒன். ஓகே, அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் எ முஸ்லீம் ஃபேமிலி. ருபீனா பேகம்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியுது தட் ஷீ இஸ் ஃப்ரம் எ முஸ்லீம் ஃபேமிலின்ட்டு. ஸோ வெரி ட்ரெடிஷ்னல் முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க கூட அவங்க ரிலீஜனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நமாஸ் படிக்கிறது, யூனோ ஆல் திஸ் என்னென்ன பண்ணணும் ஒரு முஸ்லீம், ஐ டோன்ட் நோ, சாரி டு சே, எனக்கு அவ்வளோ தெரியாது என்ன பண்ணுவீங்க. நமாஸ் படிப்பாங்க அப்படின்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நமாஸ் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டே இருப்பாங்க எல்லா டைம்ஸ்லேயும். அண்ட் ஷீ ஸோ சச். அண்ட் இவங்க பர்சனாலிட்டி எப்படின்னா, அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, அப்படின்னு எக்ஸ்ட்ரோவர்ட் கூட கிடையாது, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். இப்போது அவங்களுக்கு ஏதாவது வேணும்
இது தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்டெப்பு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போட்டு அந்த விஷயம் அது என்னது அப்படின்ட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். ஓகே, இவங்க என்னென்னா ஷீ இஸ் லைக் ஒரு யூடியூபர். ஷீ இஸ் அ யூடியூபர். அவங்களுக்கு 2 யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இட்ஸ் அபவுட் ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, லைக் கிங்ஸ், ராஜாஸ் காலத்தில், லைக் சோலாஸ், எம்பையர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெம்பிள்ஸ் ஆகுது, இல்லைன்னா பேலசஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? மஸ்ஜித் இல்லைன்னா சர்ச், ஓல்டு அந்த எம்பரர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சேனல். ஓகே, இவங்க எல்லாம் எல்லாமே ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் தான். ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ்னால் இப்போ நான் பண்ணுறதும் ஃபேஸ்லெஸ் சேனல் தான். லைக் வாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஃபேஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல். ஒன்று வந்து ரா ஃபேக்ட்ஸ். ஓகே, ரா ஃபேக்ட்ஸ் இஸ் அபவுட் ஓல்டு பில்டிங்ஸ், ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை பற்றி ஒரு சேனல். இன்னொரு சேனல் என்னென்னா, அவங்க ஒரு சைக்காலஜி சர்டிஃபைடு சைக்காலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ சர்டிஃபைடு சைக்காலஜிஸ்ட்டு. பட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு 4 வால்ஸ் நடுவில் உட்காந்து பேஷண்ட்ஸை பார்க்குறது, மெடிசன்ஸ் எழுதி கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் படித்த படிப்புக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம், லவ் மேட்ரு இருக்கலாம், ஜாப் மேட்ராக இருக்கலாம், வாட் எவர் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வரும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது மேம், இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 5-6 கொஷின்ஸ்க்கு அவங்க ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே கூட ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க, ஓன்லி கொஷின். ஸோ அண்ட் ஸோ பர்சன், இப்போ நான் இருக்கேன், ஸோ கருணான்னு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல். சார் 2 சேனல்ஸு. ஓகே, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ட்ராவலிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ருபினாவோட இன்ட்ரோ. த அதர் பர்சன், ஓகே, அவங்க வந்து ஷீ இஸ் அ பக்கா பிராமன் கேர்ள். அவங்க பேர் வந்து பத்மாவதி. பத்து கூப்பிட்டுக்கலாம், ருபீனா, ருபி. ஓகேவல்ல? ஐ ஹோப் ருபினாவை ருபின்னு கூப்பிடுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் பத்மாவதி ரொம்ப லாங் இருக்குல்ல, ஸோ பத்துன்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ பத்து என்னென்னா, அவங்க வந்து வெரி ட்ரெடிஷ்னல் பிராமின் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. இவங்க என்னென்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப இன்ட்ரோவர்ட். பட் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அண்ட் ஆங்கர் ஒரு நியூஸ் சேனலில். ஸோ அவங்க நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு கொஷினாரு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அவங்க ஜாப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். தவிர அவங்க தேவையில்லாத விஷயத்தில் போயிட்டு அங்கே என்ன நடக்குது எப்படின்னு இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் கிடையாது. ஓகே, ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி. ருபினா இஸ் நாட் மேரீடு. ஓகே, ஷீ இஸ் அன் அன்மேரிட் பர்சன். இங்கே பத்து, அதுவும் பிராமின் ஃபேமிலியா. ஸோ ஏர்லி ஏஜ்லேயே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பசங்க, லைக் 1 பாய் அண்ட் 1 கேர்ள். பட் என்னென்னா, டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிரும். ஸோ டிவோர்ஸ் ஆனது மூலமாக பொண்ணு வந்து அப்பா கிட்ட வளர்ந்துட்டே இருப்பாங்க, அண்ட் பையன் வந்து அம்மா கிட்ட இருப்பாங்க. பையனுக்கு அவங்க அம்மான்னா ரொம்ப இஷ்டம். பட் என்னென்னா,
எவ்வளோ இஷ்டமாக இருந்தால் அவங்களுக்காக எது வேணாலும் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க பையன். அவ்வளோ இஷ்டம் அவங்க அம்மா அண்ணா. பட் அவங்க என்னென்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ எப்போவாவது அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எப்போவும் வீட்லேயே ஆஃபீஸ்லேயே இருக்கிறது அந்த பையனுக்கு இஷ்டம் இருக்காது. அதுக்கு தான் என்ன பண்ணுவான்னா எப்போவாவது லைக் சண்டேஸோ இல்லைன்னா ஏதாவது பிரேக் எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக இவங்க ஆல்ரெடி பத்து இஸ் அன் இன்ட்ரோவர்ட் பர்சனா. ஸோ அவங்க எப்போவும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. பிகாஸ் பையன் எப்போவாவது பிஸ்னஸ்னால் தெரியும் இல்லை, மார்னிங் போனால் ஈவினிங் எப்போ வருவாங்க எப்போ சாப்பிடுவாங்கன்னது நமக்கு தெரியாது. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்பவும் லோன்லியாக வீட்டில் இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஆஃபீஸ் வேலை முடித்ததும் வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். தவிர ஏதாவது ஷாப்பிங் லைக் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ராசரிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்க்கு போவாங்க தனியாக. எல்லாமே அலோனாக தான் பண்ணுவாங்க. பிகாஸ் தெர் இஸ் நோ ஒன் அட் ஹோம் எக்ஸப்ட் பத்து. ஸோ இதுதான் இவங்களோட டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். இதுதான் இவங்களோட இன்ட்ரோ. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆன இவங்க ருபீனா அண்ட் பத்து. அண்ட் ஷீஸ் அ முஸ்லீம், ஷீஸ் அ ஹிந்து. அதுவும் ஹிந்துவில் பிராமன் வேறு. ஓகே, ஸோ இவங்க நடுவில் எப்படி இந்த ஆக்சுவலாக இவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க, இவங்க நடுவில் அந்த பியோர் லவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும், இது இந்த வயசில் வர்ற அந்த லவ் எப்படி இவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க, இதெல்லாம் நம்ம ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அண்ட் ருபீனா இஸ் 40 years ஹியர் அண்ட் பத்து இஸ் 45. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அபவுட் the intro of the main leads. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்து we will get into the story, actual story. ஓகேவா? அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.